ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அமேசானை பற்றியும் இ-காமர்ஸ் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் இயரில் எந்த இ-காமர்ஸ் சைட்டில் மோஸ்ட்டாக கஸ்டமர்ஸ் பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசுவல் கேபிட்டலிஸ்ட் அப்படிங்கிற வெப்சைட் எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு அதிகமான விசிட் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டாக ரேங்க் ஆகிறது பார்த்தீங்கன்னா Amazon.com அப்படிங்கிறது யூஎஸில் இருக்கிற அமேசானோட மார்க்கெட் பிளேஸ். 8th பிளேஸில் பார்த்தீங்கன்னா Amazon.in அப்படின்னு இருக்குது. Amazon.in தான் நம்மளோட இந்தியாவில் ஒரு செல்லராக ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கஸ்டமர் நம்ம பை பண்ணுறதுக்கு போனாலுமே இந்த Amazon.in பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு இயரும் பார்த்தீங்கன்னா அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் டிவியில் எல்லாமே ஆட் பார்ப்பீங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2.76 பில்லியன் கஸ்டமருக்கு மேலே இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த நம்பர்ஸ்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் அமேசானுக்கு வந்து நிறைய காம்படிஷன் வந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே அமேசானுக்குன்னு சொல்லி ஒரு மாசிவ் கஸ்டமர் பேஸ் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டிங்க்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அமேசானே நம்மளோட ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணி தருவாங்க. அமேசானுக்குன்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரைட் ப்ராடக்ட்டை நீங்க கண்டுபிடிக்கணும். அது வந்து எப்படி ப்ராப்பரா சேல் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. ப்ராடக்ட் அப்படின்னா என்ன, ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை பிக் பண்ணி சேல் பண்றது அப்படின்னு கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். என்னெல்லாம் நீங்க பண்ணலாம், என்னெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்ற ஒரு ஃபுல் கோர்ஸா தான் இது இருக்கும். நம்ம கோர்ஸ் டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்னோட பர்சனல் ஸ்டோரியை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். என்னோட பேர் மேனகா. லாஸ்ட் 5 இயர்ஸுக்கு மேலே அமேசானில் சேல் பண்ணிட்டுருக்கிறேன். நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணலை. என்னால் முடிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு மேக்ஸிமமாக ஒரு 10,000 12,000 தான் போட்டிருப்பேன். இதில் நான் ப்ராடக்ட்டுக்கு மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வெறும் 3,000 சம்திங் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். நான் எந்த ப்ராடக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுலே வந்து அக்ரி ப்ராடக்ட்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரியெலாம் இருக்குது. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வரும். அந்த மாதிரி ப்ராடக்ட்டை தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நான் ஒரு 1 year 6 month வரைக்கும் நான் சேல் பண்ணிட்டு இருந்திருப்பேன். நல்லா சேல் ஆச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் நிறைய இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணேன். இதில் பிராண்ட் இஷ்யூ, லிஸ்டிங் இஷ்யூ, ரிட்டர்ன்ஸ் இஷ்யூ இந்த மாதிரி நிறைய வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். ஒரு 20+ லிஸ்டிங்க்கு மேலே நான் வச்சிருந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லா லிஸ்டிங்குமே இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு. அக்கௌண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், ப்ராடக்ட் இஷ்யூ, ஷிப்மெண்ட் சேலஞ்சஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணேன். இனிஷியலாக எடுத்தோடனேயுமே நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை வருதா அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து கிவ் அப் பண்ணாமல் இந்த ஒவ்வொரு மிஸ்டேக்லேயுமே சம்திங் ஒரு வேல்யூபிளான ஒன்று வந்து நான் கற்றுட்டேன். என்னெல்லாம் ஒர்க் ஆகும், என்னெல்லாம் ஒர்க் ஆகாது, இந்த மாதிரி கேட்டகரி அப்ரூவல் வாங்கினோம்னா அதுக்கு என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணணும், ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா அந்த ரிட்டர்ன்ஸ் எதனால் வருது, அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதை விட முக்கியம் ஒரு ப்ராடக்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறது. எல்லாமே நீங்கள் இன்டெப்த்தாக போகும்போது தான் உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது. அந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் பிகினராக உங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். அமேசான் பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு இ-காமர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே சரி, நீங்கள் ஒரு ஓன் வெப்சைட்டே வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் சரி, அதில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ப்ராப்ளமாக தான் இருக்கும். அதனால் இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து முக்கியமான ஸ்டெப்பு. நீங்கள் பார்த்து தான் வைக்கணும். முக்கியமாக ப்ராடக்ட் செலெக்ஷன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கற்றுட்டேன். ப்ராக்டிக்கலாக நான் வந்து லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல ப்ராடக்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை வச்சு நான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். சைட் பை சைடாக நிறைய செல்லர்ஸுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். அவங்களுக்கு வந்து வேறு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவாங்க, நான் ஒரு வேறு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி அமேசான் பிளாட்ஃபார்மில் மெயினாக என்னென்னலாம் பிரச்சனை வரும், அதை எப்படிலாம் சால்வ் பண்ணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் கற்றுட்டேன். அதுக்கப்புறமா நான் என்னோட யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தேன், MR E-com Solutions அப்படிங்கிற நேமில். நிறைய பேருக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு சில வீடியோ மட்டும் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இருந்தாலும் கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்ததுனால அதை அப்படியே நான் ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். ஒரு சிலர் கமெண்ட்ஸ்லேயே டவுட் கேட்பாங்க, அதையும் நான் கிளியர் பண்ணிடுவேன். அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட வந்து அமேசானில் நானும் சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இதெல்லாமே எதுவுமே தெரியல, எனக்கு பேசிக்கே எதுவும் தெரியல, உங்ககிட்ட ஏதாவது கோர்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பித்தாங்க. இவங்க எல்லாரும் தான் இந்த கோர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருந்தாங்க. இப்போ இ-காமர்ஸ் அப்படிங்கிறது கொரோனா டைமுக்கு அப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே க்ரோ ஆகிட்டு இருக்கு இந்தியாவில். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ஆன்லைனில் பை பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும். ஸோ இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி சேஃபாக ஒவ்வொரு மூவும் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கிளியராக சொல்லியிருப்போம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த கோர்ஸ் வந்து பிகினர்ஸ்க்காக மட்டுமே டிசைன் பண்ணது. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்களே ஏதாவது ஒரு கடை வச்சுருக்கணும் அப்படிலாம் கிடையாது. இதை நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து பண்ணலாம். இப்போ வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராடக்ட் ஐடியாவும் இல்லை அப்படின்னாலும் கூட இந்த கோர்ஸில் அங்கே எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்பேன். எந்த மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும், அதை எப்படி அமேசானில் எஃபிஷியண்ட்டாக சேல் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருப்போம். எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அமேசான் செல்லரோட ஃபுல் ஜேர்னியும் இதில் வந்து கவர் ஆகிருக்கும். ஒரு ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்டை எப்படி பிக் பண்ணணும், எந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், என்னென்ன பிரச்சனைலாம் அதில் வரும், அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு ரிலையபிள் சப்ளையர்ஸை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது,
ஃபைன் பண்ண ப்ராடக்ட்டுக்கு எப்படி ஒரு ரியல் ப்ராஃபிட் மார்ஜின் கால்குலேட் பண்ணுறது, எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டுக்கு எப்படி கண்டென்ட் ரெடி பண்ணுறது, ஒரு ஹை குவாலிட்டி இமேஜஸ் அண்ட் வீடியோஸை ஏஐ டூல் யூஸ் பண்ணி எப்படி உங்களோட ப்ராடக்ட் ரெடி பண்ணுறது, இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ண ப்ராடக்ட்டை எப்படி அமேசான் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டை லிஸ்டிங் பண்ணுறது, ஒரு ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்டரை எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும், ரிட்டர்ன்ஸ் ரீஃபண்ட்ஸ் இது எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணுறது, உங்கள் அக்கௌண்ட் ஹெல்த்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது, என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் காமனாக செல்லர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அதை எப்படி நம்ம பிளாக் பண்ணுறது, அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட், ஷிப்பிங், கேம்பெயின், சேல்ஸ் பூஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாமே இதில் கவர் ஆகும். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் பர்சனலாக டெஸ்ட் பண்ணி ரீஃபைன் பண்ணது. என்னோட இதுக்கு மட்டும் இல்லை, மற்ற செல்லர்ஸ்க்கும் இதே மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி தான் சர்வீசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு மாடியூல்லையுமே ப்ராக்டிக்கலான ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கிறோம். பை த எண்ட் ஆஃப் திஸ் கோர்ஸில் நீங்கள் நான் சொன்ன எல்லாத்தையுமே கற்றுப்பீங்க, ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணிப்பீங்க. இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ டூல்ஸை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம், செக்லிஸ்ட் கொடுத்துருப்போம், ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லியிருப்போம், காமனாக செல்லர்ஸுக்கு வரக்கூடிய டவுட்ஸை பேஸ் பண்ணி இது எல்லாமே ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறோம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். லெசன்ஸ் முடித்ததும் அசைன்மெண்ட் இருக்கும். அசைன்மெண்ட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்காக தான் இந்த அசைன்மெண்ட்ஸை ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த கோர்ஸை கற்றுட்டதுக்கப்புறமா நீங்கள் ஒரு அமேசான் செல்லராகவும் ஜாயின் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணலாம். இல்லைனா இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிவிட்டு அமேசான் செல்லராக இருக்கிறவங்களுக்கு இந்த சர்வீசஸ் எல்லாமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். இன்னொன்று யாருக்குமே தெரியாத ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியிலையும் உங்களுக்கு ஜாப் வேகன்சிஸ் வந்து நிறையா இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட அமேசான் பிஸ்னஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா இப்போவே இந்த அமேசான் செல்லர் லான்ச் பேட் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஐ எம் எக்ஸைட்டட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ.